வரகு சாமை சோளம் இது மற்றதெல்லாம் அங்கே வாங்கிக்கிறேன். சோளம் மட்டும் உங்கள்கிட்ட வாங்கிட்டேன், மற்றெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கிக்கிறேன். இது வந்து ஏன்னா அங்கே தான் எல்லாம் போட்டு இது தண்ணி ஊற்றி அலசணுங்க. அலாசி ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இதெல்லாம் அப்படியே அரைக்கலாம். சரி சரி, ஓகே ஓகே. வணக்கம் மக்களே. அதாவது இதுக்கு முந்தின வீடியோவிலே சொல்லியிருப்பேன். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு உடம்புக்கு சத்தான ஒரு மல்டி விட்டமின் மல்டி ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஒரு நம்ம பழங்கால திணை வகைகள் அதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு பவுட்ரு மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு உண்டான மொதல் வேலையாக என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வாங்கியாச்சு. சோளம் வந்து வாங்கியாச்சு. பச்சைப்பயிர் எப்படிங்க அதை பொட்டு எடுத்து போடணுமா? இல்லை பச்சைப்பயிர் பச்சைப்பயிரில் பொட்டு வராது. வறுத்து உடச்சிக்கலாம், இல்லை நீங்கள் காய வச்சு அரைச்சிக்கணும்னா அரைச்சிக்கலாம். சரி, அப்போ எனக்கு அதில் 1/2 கிலோ கொடுத்துருங்க. ஓகே. இது வந்து எதுக்கு நமக்கு, இது வந்து ஊற வச்சு சாப்பிட்றதுக்காக பச்சைப்பயிர். ஸோ இப்போ முதற்படி என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, 1/2 கிலோ வந்து சோளம் வாங்கியாச்சு, 1/2 கிலோ பச்சைப்பயிர் வாங்குகிறோம். ஓகேங்களா? மற்றெல்லாம் நான் வீட்டில் போயிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகலாம். விநாயகர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போன அப்படின்னு நம்ம ஊரில் அங்கே எல்லாமே இருக்கும், வாங்கிக்கலாம். கஞ்சி இஞ்சி வச்சு சாப்பிட்றப்படம் தான் எல்லா பொருள் வறுத்து அரைச்சிங்க. இல்லையா சும்மா மாவு ஆட்டிக்கு தோசைக்கு சொல்கிறப்ப தான் வறுக்கவே வேண்டியதில்லை. இல்லை கஞ்சி வச்சு குடிக்கிறது தான். அப்போ வந்து இதெல்லாமே வறுத்து அரைச்சிக்கங்கன்னு. வறுத்து அரைச்சிக்கிறதுங்களா? பொருளுமே லேசாக வறுத்து விட்டு அரைச்சிக்கிட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கு. அதான் ஒரு 1/2 கிலோ வந்து வேர்க்கடலை வாங்கியாச்சுங்க மக்களே. சோயா பீன்ஸ் ஒரு 1/4 கிலோ கொடுத்துருங்க. சோயா பீன்ஸ் இல்லை சாமி எங்கிட்ட. சரி, அப்போ அது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கிக்கிறேன். அதெல்லாம் அங்கே வாங்கிக்கலாம். ஓகே மக்களே, கிளம்பி செய்ய வாட்டுங்களா? ஓகே சரிங்க மக்களே. இது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் நம்ம 4 பொருள் வாங்கியிருக்கிறோம்ல, 4 பொருள் வந்து 300 சம்திங். நான் அப்போ உங்களுக்கு கணக்கு சொல்கிறேன் மக்களே. இது என்னென்ன மொத்தமாக என்ன ரேட்டுன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போதைக்கு இங்கே 4 பொருள் வாங்கிட்டோமா, மிச்சம்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கி எல்லாம் மொத்தமாக அரைச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. இங்கே எல்லாம் இருக்கிறது தான் வந்து நம்மளுடைய ஹெல்த் மிக்ஸில் ரெடி பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வாங்க அப்படியே காட்டுறேன், என்னென்னு சொல்லி காட்டுறேன். கடலப்பருப்பு வந்து 1/2 கிலோ இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு பேர் என்ன, ராகி வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவதுங்க வரகு சாமை தினை. ஓகேங்களா? இது 3மே 1/2 கிலோ பொட்டு நீக்குனது. ஓகேங்களா? சரி, 1/4 கிலோ. இது 1/4 கிலோ, இது 1/4 கிலோ, இது 1/4 கிலோ. இது 3 1/4 கிலோ தான் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி கருப்பு கவனி வந்து பார்த்தீங்க, இது வந்து மாப்பிள சம்பா நினைக்கிறேன், இது வந்து கருப்பு கவனி நினைக்கிறேன். இது எல்லாமே 1/4 கிலோ. ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கின எல்லாமே 1/4 கிலோ. அப்புறம் பாதாம். ஓகேங்களா? பாதாம் ஆல்சோ 1/4 கிலோ. அப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சைப்பயிர் வந்து 1/2 கிலோ எடுத்துருக்குறோம். கம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு கம்பு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் வெள்ளைச்சோளம். ஓகேங்களா? இதையெல்லாம் சேர்த்தா நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் ஆனது ரெடி ஆக போகுது. மக்களே, உள்ளே வந்து கம்பு இருக்குது. ஸோ கூசுத உடம்பு. ஓகே. ஸோ இந்த கம்பை வந்து இப்படி பண்ணோம் அப்படின்னா இதாயிருமா, தொப்பை தண்ணியாக கலண்டு வரும். அது மாதிரி புடைக்கணுங்க மக்களே. அடுத்த கட்டமாக பாருங்கள், அரைச்சமல்ல அது பாருங்க, அந்த பொட்டு மட்டும் தனியாக வந்துருச்சு பார்த்தீங்களா? இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, அப்பா இருப்பா ஒரு நிமிஷம், இந்த மேலே அந்த பூ மாதிரி அந்த மேலே மூடி இருக்குமல்ல, இதை தாங்க தவிடு இதாக பாருங்க. இப்போ தெரியுது பாருங்கள், மேலே இருக்கக்கூடிய தொப்பை. ஓகேங்களா? அதைத்தான் பொட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அதை எடுத்துட்டோம் அப்படின்னா கம்பு வந்து நல்லா புடைக்கணும். உள்ளே வந்து ஒன்லி கம்பு மட்டும்தான் இருக்கும். எங்கப்பா சார், இது மட்டுமே எவ்வளோண்ணே? ஒரு பிடி வாங்கினா இதில் வந்து 1/4 பிடி அளவுக்கு இந்த தவிடு. எவ்வளோ தவிடு வருங்க மக்களே. ஆனால் வெயிட் கம்மி தான். வெயிட் கம்மி தான். கோழி கொண்டே போட்டு சாப்பிடுமா? இல்லை. இங்கே ஒரு ஆள் பாருங்க எப்படி விளையாண்டு இருக்குதுன்னு. செய்யுங்கண்ணா, ஃபோனு செய்யுங்கண்ணா, போட்டு பார்க்கலாம் மக்களே சாப்பிடுதுன்னு. தெரியல, சாப்பிடாதுன்னு நினைக்கிறேன். தோல் நீக்கிய கம்பு தெரியுதா? சாப்பிட்டு பார்க்கலாமா? நல்லா இருக்கு, செம்ம டேஸ்ட். அடுத்த கட்டமாக வெள்ளத்தோடு இருக்குல்ல, அதில் வந்து லைட்டாக கொஞ்சம் குச்சி அந்த மாதிரி மட்டும் இருக்குது, அதை மட்டும் ரெடி பண்ணுறதா தெரியுதுங்களா?
அவ்வளோதான். அவ்வளோதான். 2 மணி தாங்க சுத்தம் பண்ணுறோம். மற்ற எல்லாமே அப்படியே போட்டு வறுக்கலாம். நீ வறுக்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே மக்களே, பற்ற வச்சாச்சுங்க. அடுப்பை பற்ற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வடைச்சட்டி எடுத்து வச்சுட்டுங்க ஒவ்வொன்றா வறுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கம்புலேருந்து ஆரம்பிச்சிடலாம். எஸ், எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வறுக்க தேவையில்லை, மீடியமாக வறுத்தா போதும். ஹீட் ஆகிடுச்சா, ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அதாவது எதனால் வந்து இப்படி வறுத்து அரைக்கிறோம்னா மக்களே, இப்படி வறுத்து அரைச்சிட்டோம் அப்படின்னா 4 படம் வருமாமா, ரொம்ப நாள் லைஃப் வருமாமா. இல்லை அப்படின்னா அந்த ஃபங்கஸ் பூசணம் பொழுது போகிறது, பூசணம் பிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செல்லு பூசி பிடிக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வறுத்து அரைச்சிட்டா பிரச்சனை இல்லை. சிவக்க வந்துருச்சா, அப்படி லைட்டாக ஒரு ஊது அந்த இதெல்லாம் இப்போ தொப்பையில் வந்துருக்கு பாரு. ஓகே ஓகே மக்களே, நல்ல ஸ்மெல் வந்துருச்சு. எடுத்து கொட்டிடலாம். சூப்பரே மக்களே, வச்சாச்சு. வேறு இங்கே ஒரு குண்டா இருக்குது தரமாக. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் வறுத்து இதில் கொட்ட வேண்டியதான். அரைக்கலாம். ஹெல்த் மிக்ஸ் மாவு போட்டலாம்ப்பா. அடுத்தது வெள்ளைச்சோளமுங்க. அவ்வளோதாங்க, அடுத்து அப்படியே கொட்டி வச்சிடலாம். அடுத்து ராகி வறுத்துடலாம். ஆக்சுவலாக கம்பு வந்து வருந்தது எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்னா மக்களே, இங்கே பாருங்க பாப்கார்ன் மாதிரி வெடிச்சிருக்குது பாருங்கள், சரிதா? பாப்கார்ன் மாதிரியே கம்பு வந்து வெடிக்குதுங்க. பார்த்தீங்களா, கம்பு வெடிச்சு வந்துருக்கு. அட, பாப்கார்ன் மாதிரி வந்த உடனே ஈஸியாக கண்டுபிடிச்சா வரலவே. இந்த பாருங்க, இது பாருங்க மக்களே, பாப்கார்ன் ஒரு பாப்கார்ன். அவ்வளோதான், சோளம் ரெடி. அடுத்தது ராகிங்க மக்களே. விட்டோம்னா பாப்கார்னே ஆயிரம் மாடு இருக்குதுங்க. இங்கே பாருங்க, தெரியுதா? இந்தா வெள்ளைச்சோள பாப்கார்ன் நல்லா இருக்குது. நான் ஒன்று தானே, எப்படி இருக்குது? அடுத்த கட்டமாக ராகி, அடுத்த கட்டமாக பச்சை பயிறு. ஆஹா, சரியான வாசங்க மக்களே. அடுத்த கட்டமாக வரகு, சாமை, திணை, இது 3ஐயும் ஒன்றா போட்டு வறுத்தாச்சுங்க. ஆஹா, அரிசி வறுத்தோம்னா என்ன ஸ்மெல் வருமோ அதே ஸ்மெல் வருது. செம செம மக்களே. அடுத்த கட்டமாக கருப்பு கவனியும் மாப்பிளை சம்பாவும். ஓகே, சிறப்புங்க. ஆஹா, நல்ல நறுமணம். அடுத்த கட்டமாக கடலைப்பருப்புங்க, நல்லா வறுத்தாச்சுங்க, சூப்பராக. அடுத்த கட்டமாக வறுத்த கடலை, கைக்கு வச்சுட்டா தவணே. அடுத்து பாதாம் பருப்பு மக்களே. பாதாம் பருப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் சும்மா ஒரு 3 நிமிஷம் வறுத்தா போதும். ஓகே மக்களே, பாதாம் வறுத்தாச்சு. நம்ம கை இங்கேயே தேடி தேடி போகுதுங்க. ஃபஸ்ட்டு இதை பண்ணி அரைக்கணும். அதோட மக பாதாம். ஓகே மகளே, கிட்டத்தட்ட 11 வகையான இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வறுத்து உள்ளே வந்து எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் செம்ம ஹீட்டில் இருக்குது. அதே மாதிரி அந்த காலத்து வெண்கல பாத்திரம். செம்மங்க, செம்மையாக இருக்குது பாருங்க. வேறு வளவி பார்க்குறக்கு நச்சுன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கலர் இருக்குங்க சார், இன்னும் கொஞ்சம் ஒயிட். ஓகே மக்களே, அடுத்த கட்டமாக இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வெள்ளை வேட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொட்டுறோமுங்க. ஏன்னா உள்ளே அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப வெந்து போயிருமாம்மா. ஸோ சத்தெல்லாம் வந்து இதாகிடும் அப்படின்னாங்க. அதனால் வந்து சூட்டில் வறுத்துட்டு, ஆமாம் ஆல்ரெடி இடையில வந்து இதாகிடுச்சு. அப்பா செம்ம ஹீட்டு. ஓகே மக்களே, முல்லை. ஸோ மக்களே, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறோன்னா நல்லா வந்து பரப்பி விட்றோம், சரிங்களா? ஏன்னா ரொம்ப ஹீட்லேயும் இருக்கக்கூடாது. ஸோ அவ்வளோதான். ஏன்னா வறுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே ஹீட் இருந்தது அப்படின்னா சத்துக்கள் வந்து குறையுமாம்மா. மக்களே இங்கே வாருங்க மக்களே, தவக்குட்டி சைக்கிள் நல்லா ஓட்டி பழகிட்டான். ஓடு சூப்பர். இன்னும் கொஞ்ச நாள் என்னென்ன சேட்டை பண்ணி போகிறானோ. நல்லா இருக்குதா?
மக்களே, அடுத்த கட்டமாக இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, எங்கள் ஊரை தாண்டி காவேரி ஆற்றை கடந்து இக்கரையிலேருந்து அக்கறைக்கு வந்துட்டேன். கல்யாணத்துக்கு வந்த மக்கள், நானும் அம்மா கல்யாணத்துக்கு வந்து 2 கல்யாணம் இருக்குது. ஒன்று இங்கே, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கறையில், அங்கே நம்ம அக்கறையில். ஸோ இந்த கல்யாணத்துக்கு வந்து அம்மா அப்போ சொல்லிட்டேன், போயிட்டு உள்ளே போய் சாப்பிட்டு வரட்டும். அடுத்த கல்யாணத்தில் நான் சாப்பிட்டுக்குவேன். சரிங்களா? சரி, ஓகே மக்களே. இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம அரைச்சிடலாம். ஓகேங்களா? ரைட், அப்படியே உட்காந்தாச்சு. ஆக்சுவலாக ரயில்வே கேட்டில் கிட்டத்தட்ட மாநாடு போகிற மாதிரி அவ்வளோ கூட்டங்க. முகூர்த்தம்னால இந்த பக்கம் காமிக்கிற பாருங்க, எத்தனை கார் மட்டும் நிற்கிதுன்னு. அந்த பக்கம் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100 கார் கடந்து வந்தோம். இந்த பக்கம் பாருங்க, இங்கே கம்மி, எங்கேயும் பாரு எத்தனை நிற்கிது பாரு. லைன் கட்டி நிற்கிதுங்க மக்களே ஃபுல்லாக. இதெல்லாம் வந்து மாவட்டம் விட்டு மாவட்டம் போகிறதுங்க. பாசூர் ரயில்வே கேட் இதெல்லாம் வந்து ஒரு பாலத்தை போட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக் இணைக்குது. ஸோ மக்களே, பஃபே சிஸ்டம் ஷாம். அம்மா போயிடுச்சு மக்களே, சரியான கும்பல். ஹாய். வரும்போது பாப்கார்ன் வாங்கினது அவனுக்கு. என்ன சாமி எனக்கா? 2 பேர் ஷேர் பண்ணி திங்கலாமா அப்படிங்கிறான் அவனே. அவளைக்கு சொன்னானுங்க ஷேர்லேருந்து தெரியுது உனக்கு. கேட்டா என்ன பண்ணி சாப்பிடணும் சாமி? ஷேர் பண்ணி சாப்பிடணுமா? எனக்கு வேணாம் சாமி, சாப்பிடு. நீ என்ன சாப்பிட்டு வந்துட்டேன். தி நெக்ஸ்ட் டே மக்களே, அவ்வளோதான் பாருங்க, தெரியுதா? எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓசிக்கு மாற்றியாச்சு. சரிங்களா? இதை எடுத்துக்கொண்டு அரைச்சிட்டு வரலாம். ஆனால் ஒரு டவுட்டு, இதை அரைச்சா எச்சு வருமா? இவ்வளோ குவான்டிட்டி இருக்கிறது, அரைச்சா மட்டும் எப்படிங்க எச்சு வரும்? அதுதான் சந்தேகம். இருந்தாலும் ஒரு சம்மடம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போயிடலாம். வாங்க போகலாம். கிளம்பியாச்சு. ஓ, இதுக்குன்னே தனியாக வச்சுருக்கீங்களா? சரி சரி சரி. ஓ, ஓகே 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 மக்களே, ஹெல்த் மிக்ஸுக்குன்னே வந்து தனியாக வச்சுருக்காங்க. அதுபோக இங்கே பாருங்க, எல்லாம் ஏகப்பட்ட இது வந்து இட்லி மாவு அரைக்கிறது, அதெல்லாம் மசால் பொடி, இதெல்லாம் கோதுமை மாவு, அந்த மாதிரி தனித்தனியாக. ஸோ நம்ம ஹெல்த் மிக்ஸுக்குன்னே தனியாக வச்சுருக்காங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் ஆக்சுவலாக வழக்கமாக விளக்கேற்றி போவோம் அங்கே வந்து. ஸோ அதனால தான் இதை அரைக்கிறதுக்கு இங்கே வந்துட்டேன். பெஸ்ட்டாக இருக்கும். சூப்பர் மகளே. ஃபுல்லாக ஏர் வர மாட்டிருக்கேன். அதான் செம்ம ஸ்மெல்லுங்க. நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக ஒரே அறவை தான் இந்த மிஷினு. அது மட்டும் இல்லாமல் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, உள்ளே பாதாமெல்லாம் போட்டிருக்கல, பாதாம் பேர் கலையில். அதனால் வந்து ரொம்ப நெகு நினச்சா உள்ளே அப்பிக்கும். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் பொருள் இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஹீட் ரொம்ப இல்லைங்க, பரவாயில்லைங்களே. அதில் அரைச்சோம்னா கூட ஹீட் வரும். மக்களே இங்கே பாருங்க, கையை உள்ளே விட்றோம் பாருங்க. ஆக்சுவலாக நம்ம அந்த பெரிய மிஷினில் அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப ஹீட் இருக்கும். அப்படி ஆக்சுவலாக அரைக்க கூடாது. இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் பரவாயில்ல. இதுக்குன்னே ஸ்பெஷல் இதுக்குங்க. அது ராகி, ஓ சத்து மாவு. ஓகே ஓகே, ராகி சத்து மாவு இதுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. சூப்பருங்க. அதான் ஓகே ஓகே ஓகே. அருமை அக்கா. இது ஆக்சுவலாக வறுத்து அரைக்கிறோம், கெட்டு போகாதில் வளசிக்கிறோம். இது என்ன மாதிரி கப்புனு மூடி வச்சா போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. நல்லா ஆற வச்சு போட்டுறணும். ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல மக்களே. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன ஒரு பாத்திரம் எடுத்தானுங்காட்டி பரவாயில்ல. மிச்சத்தை அப்படியே அதில் அழுத்தி போட்டுடலாங்க்கா. பாருங்கள், ஆக்சுவலாக அது என்ன அரைக்கும் போது கொஞ்சம் மெதுன்னு வரதுனால வந்து இதாகிடுது. பாருங்கள் ரிசல்ட் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு வீடு போய் காட்டுறேன் மக்களே. சரிதா மக்களே? அடுத்து பாருங்கள், ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணி முகுந்த வீட்டுக்கு கொண்டே கொடுக்கலான்னு நினச்சேன். முகுந்தே வந்துட்டான். இங்கே தோட்டை காட்டு. இன்னும் தோடு கழட்டலையா? இங்கே அந்த காது அப்படியே பாரு. ஓகே மக்களே, வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ கொண்டு போய் உணர வைக்கணுமாமா? நல்லா இருக்கு.
வச்சு உணர வச்சு கதை லாக் பண்ணி விட்ரு வந்தாலும் இது பண்ணிடுவானுங்க. இதையும் கொட்டி கொஞ்சம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வச்சிட்டோம்னா லைஃப் வருமாம்மா. சார் வாசம் செம்மையாக இருக்குல்ல, செம்மே ஸ்மெல்லு செம்மையாக இருக்குதுங்க மக்களே. அந்த நைட்டு செய்யலாம். கை கழுவிட்டியா சுத்தமா? கழுவிட்டு இருந்தேன். சரிங்க மக்களே, அவ்வளோதாங்க. உணர வச்சுட்டு கடையோட வாங்கிட்டு வரும்ல, அதோட சூப்பராக இருக்குது. ஸ்மெல் நல்லா இருக்குது மக்களே. ஜம்முன்னு வந்து ஆறிடுச்சுங்க. செம்ம வாசங்க, ஆனால் வாசம் அல்டிமேட்டுப்பா. ஸோ இன்னொரு இதுக்கு மாற்றிட்டுருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகுந்து வீட்டுக்கு வந்து கொடுத்தாச்சு ஆல்ரெடி. அப்புறம் பக்கத்து வீட்டில் சரணிக்கா வீட்டுக்கு கொடுக்கணும், இன்னொரு அக்கா இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நாளைக்கு வந்து இதுக்காகவே நம்ம கொன்றை நாயகன் வந்து 4 டைம் அலையிட்டு இருக்காப்புல இல்லை. ஸோ அந்த பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் சாப்பிட்றாப்புல இல்லை, சாப்பிட்றது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்மையான பையன் தான், நல்லாவே எனக்கு தெரியும். ஸோ அதனால் இதை கொண்டே வந்து ஒரு டப்பாவில் கொண்டே கொடுக்கலாம். அவன் வந்து அவனை பாதி தூரம் வர சொல்லிட்டு நான் பாதி தூரம் வர போய் கொண்டே கொடுத்து அதோட வீடியோ முடிச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து அது கஞ்சி வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட் சொல்கிறேன். ஸோ நாளைக்கு அவங்க பையனை கொண்டு போய் பார்த்து, இல்லைனா அது தனியாக கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அது பையனை கொண்டே கொடுக்குறது நம்ம தனியாக எடுப்போம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கட்டமாக மக்களே ஸ்பூன் 1 எனக்கு, அதாவது நான் சேர்த்து வைக்கும்போது கம்மியாக போட்டால் போதும்னு நினைக்கிறேன். 3 4 போட்டால் போதுமா? 4 போட்டுரு போது. ஃபஸ்ட்டு எப்போ இருக்குன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்க போட்டு. சரிங்க மக்களே, அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனங்கற்கண்டு போட்டு நம்ம வந்து நான் அரைக்கும் போதே பனங்கற்கண்டு போட்டு அரைச்சாலும் தான் நினச்சேங்க. அப்புறம் என்னென்னா நம்ம வந்து அப்பாவுக்கு வந்து சுகர் இருக்குது. ஸோ அதனால் வந்து சுகர் வந்து சேர்த்த வேணாம், அவங்க வந்து உப்பு போட்டு பண்ணிக்கிறதா பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அந்த காரணத்தினால தான் நான் வந்து சுகர் அதில் வந்து சேர்க்கலை. இல்லைன்னா பனங்கற்கண்டு போட்டிருப்பேன். பார்த்தீங்களா இல்லையா, பனங்கற்கண்டு இருக்குது. பனங்கற்கண்டு இவ்வளோ கொஞ்சம் கம்மியாக போதும். ரொம்ப சுகர் நம்ம சேர்த்திக்க வேணாம் மக்களே, இன்னும் கொஞ்சம் போடு. அவ்வளோதான். இதை கரைச்சி நல்லா கஞ்சி வச்சு குடிக்கிறோம். ஃபஸ்ட்டு எதனால் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கரைக்கிறோம் அப்படின்னா கட்டி ஆகிடும், ஒரு பொருடாக கட்டியாக வந்துடும். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரைச்சி அப்புறம் நம்ம தேவையான தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஹீட் ஆகும்போது பனங்கற்கண்டு கரைஞ்சிடும். இது நல்லா வந்து வெந்துடும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை வேட்டாக வெந்துருச்சு, நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம். கொஞ்சம் லைட்டாக இது பண்ணாலே சூடானாலே ஒரு கொதி வந்ததுனாலே போதுன்னு வைங்களேன். 1 2 நிமிஷம் ஊற்றிடலாமா? ஓகே, பற்ற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து அடுப்பு வச்சிட்டோம். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்களேன் இங்கே, சரிங்களா. ஆனால் இது வந்து வேகும் போது கம்பல்சரி கெட்டியாகும். ஏமலவி ஆகுமில்ல? சூப்பரே. எஸ்எல்மி ஓகே ஓகே மக்களே, போதுங்க. ஆஃப் பண்ணியாச்சா? கலந்துவிட்டு மக்களே, என்னென்னா நம்ம எதுவுமே இதில் வந்து பச்சை கிடையாது, எல்லாமே வந்து வறுத்துருக்குறோம் ஓகேங்களா. பாதாம் நிலக்கடலை முதல் கொண்டு எல்லாமே வந்து வறுத்துருக்குறோம். ஸோ பாருங்க எப்படி நுரக்கட்டி எப்படி வந்துருக்கு பாருங்களே. வேறு லெவல் இருக்குதுப்பா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மட்டும் மிஸ்ஸு. கருப்பு சுண்டல் இருக்குல்ல, அதை வாங்கி உள்ளே போகலான்னு நினச்சேன், அது கிடைக்கல. அப்புறம் இந்த சோயா பீன்ஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் காக்கில் சேர்த்துருக்கலாம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கல, அதனால் ஆட் பண்ணல. ஸோ அதை 2 சேர்த்தப்போனா 13 பொருள் நினைக்கிறேன். போதும், இந்த அளவுக்கு போதும். இதுவே ஓகே தான், பட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்படி பண்ணுங்கள் மக்களே. அடுத்த கட்டமாக ஃபேன் போட்டு ஆத்திரம் சரிங்களா. ஏன்னா சுட ரொம்ப கொதிச்சு அப்படின்னா குடிக்க முடியாதுல்ல. ஆமாம், நாக்கு சுட்டுருச்சுன்னா அப்போ டேஸ்ட்டு தெரியாமல் போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆத்திரம் காரணம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, ஜம்முன்னு ஆற்றியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஊற்றலாம். ஆஹா மக்களே, டாடா வேற லெவல், சூப்பர். இதுவா கல்கண்டு தெரியல, அது அடியில டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? குடி அடி குடி பார்க்கலாம். எம்மி. நல்லா இருக்கு. நான் வேற அடிக்கடி கட் பண்ணி போடுறேன் டக்கு டக்குன்னு. அருமையாக இருக்குது போ. பிரமாதமாக இருந்தது. சரி. அப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நேரத்தை பிளான் இல்லைங்க. 7 வருஷமாக இதை பண்ணணும்னு நினச்சேன், பண்ணலை. சரி ஓகே, சூடாகிறக்குள்ளே குடிக்கலாம். இது அவ்வளோ சீக்கிரம் சூடாகாது, டீ மாதிரிலாம் கிடையாது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். சூடு அவ்வளோ சீக்கிரம் மாறாது. மெயினாக அந்த அரிசியோட டேஸ்ட் நல்லா தெரியுது.
அரிசியோட டேஸ்ட் நல்லா தெரியுது மக்களே, சோளத்தோட டேஸ்ட் நல்லா தெரியுது. ஆஹா சூப்பராக இருக்குது. காலையில் இன்னொரு டம்ளர் வேணுமா அப்பாவுக்கு? மக்களே டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இனிப்பு வந்து பார்த்தீங்க அங்கே வருங்க கட்டளை குறைச்சி தூக்கிட்டு போகிறாங்க மக்களே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிப்பு வந்து பத்தலை, ஆனால் பனங்கற்கண்டு கம்மி தான் போட்டோம். இனிப்பு வந்து அதிகமாக சேர்த்துக்க தேவையில்லை, இதுக்கு இனிப்பே போட தேவையில்லைங்க. உப்பு போட்டு குடிக்கணும்னா குடிக்கலாம், அல்லது சக்கரை போடுறனாலும் போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நாட்டு சக்கரை போடுங்க, இல்லைனா பனங்கற்கண்டு மஸ்ட்டு பனங்கற்கண்டு போடுங்க, கம்மியாக போடுங்க. கணக்காக இருக்குது எனக்கு கேட்ட உனக்கு எனக்கும் போதும் மக்களே. இனிப்போட சத்து தான் தெரியும். ஆமாம், நம்ம இதோட டேஸ்ட் தெரியாது. வேறு லெவல், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு வரும்னு சொல்லி கண்டிப்பாக சொல்கிறேன். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் மக்களே. அது மட்டும் இல்லாமல் மேபி இதை நான் வந்து அடுத்த டைம் இன்னும் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா யாராவது வாங்குவீங்கன்னு செய்கிற ஐடியா வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் மைண்டடாக இருக்குது மக்களே. மேபி நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறத பொறுத்து, நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை பேர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நம்ம அதை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு அப்போ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ எடுத்து அதை பேக்கெட் பண்ணி அது என்ன சர்டிஃபிகேட் எடுக்கணும்னு நினைக்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், பேசிக்கலாம். எல்லாம் வெயிட் பண்ணுங்கள், இது எப்படி எவ்வளோ நாள் போஷன் பிடிக்காமல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு லேபெல்லாம் கொடுத்தா ஒரு மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், அது வந்து பிரச்சனை இல்லை. எந்த பொருளாக இருந்தாலுமே இயற்கை பொருள் வந்து இது கம்மியான நாள் தான் வரும், செயற்கையாக இருந்தால் நாள் ஜாஸ்தி வரும். பாருங்க உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே காலி பண்ணிட்டேன். இந்த மாதிரி டவுனுக்கால சத்துமாவு கஞ்சின்னு சொல்லி கொடுத்து இன்னும் கொஞ்சம் இனிப்பு போட்டு கொடுத்தோம் அப்படின்னா பட்டையான சேல் போகும், மக்களுக்கு நல்லதை கொடுக்குற மாதிரி இருக்கும். யாராவது பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கூட பண்ணுங்க மக்களே, செம்மங்க. சரி ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பற்றி சந்திக்கிறோம். அதுவரை உங்களை இது உங்கள் கேஸ் நடபாசியோ. இந்த இடத்துல பல்லவிக்கு வந்து ஒரு நன்றி தெரிவிச்சுக்கலாம். பல்லவி இல்லை அப்படின்னா சாத்தியம் கிடையாது, எல்லாமே வறுத்து கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி முடிஞ்சளவுக்கு நீங்களே வாங்கி செய்ய முடியல எங்களுக்கு வேணும் அப்படின்னா மேபி சொல்லுங்கள், நம்ம செய்ய முடிஞ்சால் செஞ்சு உங்களுக்கு தர மாதிரி இருந்தால் கூட தர மாதிரி பிளான் வைக்கலாம். ஓகே மக்களே, மறக்காமல் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க.